செம்மட்டை சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பீன்ஸு ஒரு 2 சேப்பங்கிழங்கு அது கட் பண்ணது, முருங்கைக்காய், குடமிளகாய், கொத்தவரங்காய், பீன்ஸு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் செய்ய போதும். கலவையான ஒரு டிஷ். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. கடுகு பொடிக்கிறோம். வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே ஒரு குடமிளகாய் இருந்ததால் அந்த குடமிளகாய் யூஸ் பண்ணிப்போம். வெங்காயம் ஓரளவு பதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி ஒரு மீடியமான சைஸ். ரொம்பலாம் தக்காளி போடணுன்றது யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டால் போதும்ன்றோம். மேக்ஸிமம் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்து முடிப்போம். அதுதான் தக்காளி கொக்குன்னு வரும்போது அப்போ தக்காளி நிறைய வச்சுக்கலாம். தக்காளி குழம்பு ஒரு வச்சுக்கலாம். காரக்குழம்பு ஒரு வச்சுக்கலாம். இப்போது பீன்ஸு, கொத்தவரங்காய், முருங்கைக்காய், சேப்பங்கிழங்கு அதை வந்து ஃப்ரை பண்ணணும் லைட்டாக ஒரு கிரேவி பண்ணுறது. அவ்வளோதான். ஒரு கலர்ஃபுல்லான பதமாக இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். நல்லா ஓரளவு மீடியமான வச்சு வதக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்தில் கொஞ்சம் குடமிளகாய் லைட்டாக வச்சுருக்கோம். அதையும் நம்ம போடுறோம் இந்த பக்கத்தில். அது ஒரு விதமான டேஸ்ட் கொடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த பக்கத்தில் ஓரளவு வதக்கியாச்சு நல்லாவே. அடுத்தது என்ன, இருக்கிற காயெல்லாம் உள்ள இறக்க போட்டோம். ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு வறுத்தது போக மீதி, அப்புறம் பீன்ஸும் கொத்தவரங்காயும் முருங்கைக்காயும்
உருளைக்கிழங்கு ஓரளவு சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கு இந்த அளவு. சேப்பக்கிழங்கு கடைசியில் கூட போடலாம். சரி போட்டால் காய் வேக வச்சுட்டே இருப்போம். வெந்துட்டு இருக்கு. நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போடணும். நல்லா ஓரளவு வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி தான் மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம அது கலர் விட்டு தான் இருக்கும். கொஞ்சம் மீடியமாக வச்சு வதக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு அதை வதக்கிறோம். ஓரளவு போதுமான அளவுக்கு ஆயிலே ஃப்ரை ஆகிருக்கு. எல்லாமே போட்டிருந்த ஆயிலே இது போதுமான அளவு எனக்கு வெந்திருக்கு. அது எண்ணெயிலேயே வெந்திருக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றணுமோ அதுலேயே வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன மிளகாத்தூள் போடுறோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மிளகாய்த்தூளும் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூளும் கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். கலர் நானே எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கிளறி விட்டுருக்கேன். கிளறி விட்டுருன்னா எவ்வளோ அழகான ஒரு கலரிங்கில் இருக்குது நல்லாவே. அவ்வளோதான், எனக்கு போதுமான அளவு வெந்துடுச்சு. நான் மிளகாத்தூளை போட்டு ஒரே நிமிஷத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அது போதும், அந்த பக்கத்துலேயே போதும். நல்லா டேஸ்ட்டு. ஆஃப் பண்ணி வச்சு நல்லா வதங்கிடுச்சு. பதத்தை பார்த்துக்கலாம். நீங்களே எப்படி அந்த அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிலாம் இல்லாமல் அழகாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த பொசிஷன் இந்த பதங்கள் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பதங்களே போதும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டேன். கூட செம்மட்டை சேப்பக்கிழங்கு வறுவல். செம்மட்டை பேர் செம்மட்டைன்னு வச்சுருக்கோம். செம்மட்டை கிழங்கு அப்படி செஞ்சு வைப்பாக இருப்பதான் செம்மட்டை சேப்பங்கிழங்கு வறுவல். அதற்கு பூச்சோறு எனப்படும் பூச்சாதம்